ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபரோ டாக்ஸ். டுடே நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பணியாரம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பணியாரம் செய்ய 4 கிலோவில் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி வீட்டில் செய்கிறது. பச்சை அரிசியை 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கணும். இது நல்லா ஊறின அப்புறம் நல்லா வடிகட்டணும். தண்ணி எல்லாமே தவிர அளவில் நல்லா வடிகட்டி எடுக்கணும். நான் இந்த மாதிரி வடிகட்டுறேன். தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். நம்ம இன்றைக்கி 4 கிலோ அரிசியில் எவ்வளோ குழி பணியாரம் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 கிலோ பச்சை அரிசிக்கு 2 கிலோ அளவில் வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இது கருப்பட்டியில் செய்தாலும் நல்லா இருக்கும். நான் கொஞ்சமாக கருப்பட்டி இதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வீட்டில் பண்ணது என்னோடய மாமியார் தான் பண்ணது. கருப்பட்டி கொஞ்சமாக போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஃபுல்லாகவும் நம்ம கருப்பட்டி போட்டும் செய்துக்கலாம். 4 கிலோ பச்சை அரிசிக்கு 2 கிலோ சர்க்கரை போதுமானது. நான் இந்த 2 கிலோ வெல்லத்தில் 1.5 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா பாவு காய்ச்சி எடுக்கணும். நல்லா இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாவு வாரது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா பாவு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த கலரை பார்த்தாலே தெரியும். நம்ம இதில் இன்றைக்கி கருப்பட்டியும் சேர்த்துருக்குறோம், வெல்லமும் சேர்த்துருக்குறோம். பச்சை அரிசி நமக்கு கடையில் பணியாரத்துக்கு அப்படின்னு உள்ள அளவில் இடித்து வாங்கிட்டு வந்திருக்குறோம். நம்ம புட்டு மாவில் கூட செய்துக்கலாம். நம்ம இது பணியாரத்துக்குன்னே இடித்து வாங்கியிருக்கோம். இனி இதுக்கு கூட 25 கிராம் ஏலக்காய், கூடவே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த பச்சை அரிசிக்கு கூட சின்ன வாழைப்பழம் ஒரு 5 நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கணும். அப்புறம் அந்த மாவு பழம் அதுக்கு கூடயே நம்ம வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருப்போம்ல, அந்த வெல்லத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மாவு பழம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது கூட நம்ம இந்த வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவில் நல்லா ஸ்மூத்தாக வர அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பணியார பதம் வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கருப்பட்டி இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றினா போதும். நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி நாங்களும் ஊற்றுறோம். ஏன்னா நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டான பதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். நமக்கு இப்போ பணியார பதம் கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாங்க இனி நம்ம சேர்ந்து பணியாரமும் குழி பணியாரமும் செய்யலாம். லாஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் அந்த சுகரும் போட்டு இடித்ததை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இன்றைக்கி நம்ம கேஸ் அடுப்பு செய்யாமல் விறகு அடுப்பு கூட்டி அதில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குழி பணியாரத்துக்கு கல்லை வச்சுட்டு, கல் நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியிலையும் நல்லா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு அந்த மாவை கொஞ்சம் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவில் ஊற்றிட்டா போதும். ஊற்றி நல்லா திருப்பி போடணும். நம்ம எல்லாம் ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பணியார மாவு கலக்கி வச்சுட்டு பணியாரமாட்டம் செய்யலாம், நம்ம குழி பணியாரமாக செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் பணியாரமும் செய்திருக்கோம், கூடவே குழி பணியாரமும் செய்கிறோம்.
கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம அதை எடுத்துட்டா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து சாப்பிடக்கு. பாருங்கள், நமக்கு ரொம்ப சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. 4 கிலோ மாவில் 180 குழி பணியாரம் செய்தோம். மீதி மாவில் நாங்கள் பணியாரம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். வாங்க பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் அளவில் மாவு எடுத்து ஊற்றணும். மாவு எடுத்து ஊற்றும்போது அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். என்னதான் பணியாரம் பொல்லி நல்லா வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. அப்புறம் திருப்பி போடணும். அது ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே அந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி போடணும். நமக்கு இப்போ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி பஃப்னு வந்திருக்கு அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பணியாரம் 100 பணியாரம், 4 கிலோ மாவில் 150 குழி பணியாரமும் 100 பெரிய பணியாரமும் செய்ய முடிஞ்சுது. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.